அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். யோவான் 13:34-35 பாருங்களேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ இன்றைக்கி நாம் இயேசுவின் சீஷர்கள் என்று சொல்லுகிறோம். ஐம் அ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் அப்படின்றோம். அதை எப்படி மற்றவங்க அறிந்து கொள்வாங்கன்னா, நாம் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பின் மூலமாய். அப்போ இன்றைக்கி நாம் பிறரை நேசிக்கிறோமா? இதை நம்ம யோசிக்கணும். பாருங்களேன், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். என் சக சகோதரனை நான் நேசிக்கிறேனா? என் சக சகோதரியை நான் நேசிக்கிறேனா? அப்போ இதில் சில காரியங்கள் இருக்குது. அப்போ நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும். இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? எப்பா, என்ன எக்ஸாம்பிளாக வச்சுக்கோ, நான் உன்னை எப்படி நேசித்தேன், நான் உன்னை எப்படி பெஸ்ட்டாக நேசித்தேன், அது போல் நீ ஒருத்தவனுக்கு ஒருத்தவன் என்ன பண்ணுங்க, அன்பாயிருங்கன்றார். அப்போ என் சகோதரன் என்னால் ஏன் நேசிக்க முடியல? இதெல்லாம் சில கொஸ்டின்ஸ் இருக்குது. பிரதர், என்னன்னாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க, அந்த விஷயத்தில் மட்டும் என்னால் அவனை மன்னிக்கவே முடியல. என்னன்னாலும் சொல்லுங்கள், இவன்கிட்ட மட்டும் என்னால் பேச முடியாது, இவனை மட்டும் என்னால் இப்படிலாம் இருக்கிறோம் பாருங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க. அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, நான் தேவனுடைய அன்பை அனுபவிக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பை நான் அனுபவிச்சேன்னா என்னால் என்ன நேசிக்க முடியும். என்னால் என்ன நேசிக்க முடிஞ்சிருச்சுன்னா என்னால் மற்றவங்களை நேசிக்க முடியும். இது ரொம்ப முக்கியமானது. நிறைய நேரம் நம்மளை நேசிக்க முடியாது. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் சொன்னால் நம்ம உள்ளத்துக்குள்ளே தெரியும், உன்னையெல்லாம் ஆண்டவர் நேசிப்பாரா? உங்களாலேயே உங்களை சில நேரங்களில் நேசிக்க முடியாது பாருங்கள். நான் என்னால் இப்படி இருக்க முடியுது, நான் இப்படி இருக்கிறேன், என்னை ஏன் மாற்ற முடியல, என்னை எப்படி ஆண்டவர் நேசிப்பார்? நம்மளை பற்றி நமக்கு நிறைய தெரியுதில்ல. எனவே ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, நான் உன்னை நேசிக்கிறது போல, நான் உன்னில் அன்பாக இருக்கிறது போல நீ ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கணும் அப்படின்றார். அப்படின்னா என்ன? அப்பா, உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும், ஆனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். ஏன்னா நான் உன்னை நேசிப்பது என்னுடைய தெரிந்து கொள்ளுதல். ஆமென். எனவே நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற இயேசு நம்மை நேசிக்கிறார். நம்முடைய ஷார்ட் கம்மிங்ஸு, ஃபெயிலியர்ஸு, வீக்னஸ் எல்லாம் அறிந்தும் நம்மை நேசிக்கிறார். நம்மளை அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு போகிறதுக்காக நம்மளை நேசிக்கலை. நம்மளை நேசிக்கிறது என்னென்னா, இந்த நிலையிலேருந்து உன்னை வெளியே கொண்டு வர என்னால் மட்டும்தான் முடியும். நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என் கூட வா, என்னை பின்பற்று, உன்னை மாற்றுகிறேன் என்கிறார். ஆமென். எனவே முதலாவது நாம் ஆண்டவருடைய அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும். அடுத்து முதலாவது நம்மை நேசிக்க வேண்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா, நம்ம மற்றவங்களை நேசிப்போம். ஆண்டவர் என்னையவே நேசிக்கிறார் பிரதர், நான் அவங்களை நேசிக்கிறேன். அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நான் அவனை மனதார மன்னிக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். அவன் எனக்கு விரோதமாக துரோகமே பண்ணியிருந்தாலும் நான் அவனை நேசிக்கிறேன் நம்ம சொல்லுவோம். ஆமென். ஒரு லவ் ரெவல்யூஷனை கொண்டு வரும் பாருங்க. எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசுவின் அன்பை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அருமையானவர்களே, இயேசு உங்களை எப்படியெல்லாம் நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அனுபவியுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் உங்களை நேசிக்க பழகுங்கள், மற்றவர்களை நேசிப்பீர்கள், மற்றவர்களில் அன்பு கூறுவீர்கள். இயேசு ஒருவரை அன்பு கூறுவார் என்பதை நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருப்பதன் மூலமாய் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். அதனால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நீங்கள் இயேசுவின் சீஷர்கள் என்று. ஆமென். எனவே நாம் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை நேசித்தது போல நாம் மற்றவர்களை நேசிப்போம். அவர்களை இந்த அன்பின் தேவனுக்கு நேராக நாம் நடத்துவோம். நாம் இயேசுவின் சீஷர்களாய் வாழ்வோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.